நம்மளோட பாரம்பரியமான முந்திரி கொத்து எப்படி ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். பண்டிகை காலங்களில் மட்டுமே இதை செஞ்சு சாப்பிடாம வீட்டில் ஏதாவது விசேஷம் நடந்துச்சுன்னா சீர்வரிசை கொடுத்து அனுப்புறதுக்கும் இதை செய்வாங்க. இதை செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமானது. இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷந்தக்ஷி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முந்திரி கொத்து செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் 600 கிராம் சிறுபயிறு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த சிறுபயிறு கருகிடாமல் நல்லா பொன்னிறமாக செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. நீங்கள் அதிகமான அளவுக்கு செய்கிறதா இருந்தால் அதிகமான அளவுக்கு சிறுபயிறு வாங்கி வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா செவந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னும் கொஞ்சம் நல்லா செவக்கணும். நல்லா செவக்கிற வரைக்கும் நீங்கள் வறுத்துக்கோங்க. ஆனால் கருகிடாமல் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா செவந்து வந்திருக்கு. இது போல் எல்லாமே அழகாக ஒரே மாதிரி செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ இந்த சிறுபயிறு எல்லாத்தையுமே வேறொரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க. சிறுபயிருக்கு பதிலாக நீங்கள் சிறுபத்தம் பருப்புலையும் இதை செய்யலாம். தேவையான அளவுக்கு வாங்கி நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது கூட 5 ஏலக்காயும் வச்சுட்டு இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க. இப்போ அதே கடாயில் மீடியம் சைஸுக்கு ஒரு முழு தேங்காவை இந்த மாதிரி நல்லா பொடி துருவலாக துருவி எடுத்து சேர்த்துக்கோங்க. இப்போது தேங்காயில் இருக்கிற ஈரப்பதம் எல்லாமே போயிட்டு தேங்காய் லைட்டாக செவந்து வர வரைக்கும் மிதமான தீயில வச்சு வறுத்துக்கோங்க. தேங்காயை பொடி துருவலாக துருவ முடியலைன்னா நீங்கள் தேங்காயை துருவிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து 2-3 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறமா கடாயில் சேர்த்து லைட்டாக செவந்து வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா செவந்து அழகாக வறுபட்டுருக்கு. இந்த பக்குவம் வந்ததுக்கு அப்புறமா இது போல் ஒரு விரிஞ்ச பாத்திரத்தில் வறுத்த தேங்காய் எல்லாத்தையுமே போட்டுட்டு நல்லா ஆற விட்டுடுங்க. தேங்காய் நல்லா விளைஞ்ச தேங்காயை பார்த்து எடுத்து துருவி எடுத்துக்கோங்க. அப்போ தான் முந்திரி கொத்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதே கடாயில் 400 கிராம் கருப்பட்டியை உடச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 200 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த கருப்பட்டி முழுமையாக கரையிற வரைக்கும் கலந்து விட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. இதுக்கு பாகுபதம் எதுவுமே தேவையில்லை. இந்த கருப்பட்டி முழுமையாக கரைஞ்சாலே போதும். கருப்பட்டி நல்லா கரைஞ்சதும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுடுங்க. கருப்பட்டிக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரையும் சேர்த்து செய்யலாம். ஆனால் கருப்பட்டியில் செய்யும்போது தான் நல்ல டேஸ்ட்டாகவும் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போது சிறுபயிறு நல்லா ஆறிருக்கு. ஆறினதுக்கு அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு எவ்வளோக்கு முடியுமோ அவ்வளோக்கு நல்லா நைஸாக அரைச்சிட்டு நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சுருக்கோம்ல தேங்காய், அது கூடவே சேர்த்துக்கோங்க. நான் மொத்தமும் 3 பேட்சாக பிரித்து நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். மொத்தமாக ஒரே நேரத்தில் அரைச்சிங்கன்னா நல்லா நைஸாக அரைப்படாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் மில்லில் கொடுத்து கூட அரைச்சிக்கலாம். இப்போ இது கூட ஒரு பிஞ்சளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம கரைச்சி ஆற வச்சுருக்கோம்ல கருப்பட்டி, அதை இப்போ ஒரு வடிகட்டியில் சேர்த்து வடிகட்டி சேர்த்துக்கோங்க. மொத்தமாக ஒரே நேரத்தில் சேர்த்துடாமல் ஃபஸ்ட்டு பாதியை மட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கருப்பட்டி ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. லைட்டாக வெது வெதுன்னு இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு பாதியை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மீதி பாதியையும் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன அளவில் நீங்கள் செஞ்சீங்கன்னா கரெக்டாக இருக்கும். நான் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கலை. நான் கரைச்சி எடுத்திருந்தேன் இந்த கருப்பட்டி பாகு எனக்கு கரெக்டாக இருந்துச்சு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி கரண்டியில் மிக்ஸ் பண்ணோன்னா கதைக்கு ஆகாது. அதனால் இப்போ கரண்டியை ஒரு பக்கமாக வச்சிடலாம். இப்போ கரண்டியில் இருக்கிறது எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டு கையால் இந்த மாவு எல்லாமே அழகாக ஒன்று சேர வர மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துடலாம். கையால் இது மாதிரி விரவி எடுக்கும்போது தான் கொஞ்சம் கூட பச்சை மாவு இல்லாமல் இருக்கும். மாவோட பக்குவத்தை பாருங்கள், இந்த மாதிரி பிடிக்க வரணும். ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது. ஒருவேளை ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி தெளித்து நீங்கள் விரவி எடுத்துக்கலாம். நல்லா பாத்திரத்தை திருப்பி திருப்பி விட்டு கொஞ்சம் கூட பச்சை மாவு இல்லாத மாதிரி நல்லா விரவி எடுத்துக்கோங்க. இப்போது நான் விரவி எடுத்தாச்சு. விரவி எடுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக இந்த அளவுக்கு மாவை எடுத்துட்டு கைக்குள்ளே வச்சுட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டிட்டு அதுக்கப்புறமா 2 கைக்கும் நடுவில் வச்சுட்டு நல்லா பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், அப்படியே கல்கோனா மாதிரியே இருக்குது. இது போலவே மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கோங்க. இப்போ இன்னொன்று எடுத்து உருட்டி காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு கைக்குள்ளே கொஞ்சமாக மாவை எடுத்து இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டிட்டு அதுக்கப்புறமா 2 கைக்கும் நடுவில் வச்சுட்டு உருட்டிக்கோங்க. அழகாக பால் மாதிரி வரும். உருட்ட வரலனா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க. கையில் ரொம்ப ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா எடையாக கையை கழுவிட்டு அதுக்கப்புறமா உருட்டிக்கோங்க.
இல்லைன்னா லைட்டாக எண்ணெய் வேணாலும் நீங்கள் தொட்டு உருட்டிக்கலாம். இது போலவே எல்லாத்தையுமே உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லாத்தையுமே உருட்டி எடுத்தாச்சு. எனக்கு 2 தட்டு ஃபுல்லாக இருக்குது. இதை உடனேயே நம்ம செய்கிறதா இருந்தாலும் செய்யலாம், இல்லைனா இதை கொஞ்ச நேரம் வெயிலில் காய வச்சுட்டு அதுக்கப்புறமா செய்யலாம். வெயிலில் காய வைக்க முடியாதவங்க ஃபேனுக்கு கீழே கூட காய வச்சுக்கலாம். இப்போ ஸ்டஃபிங் ரெடியாக இருக்குது. இனி நாம் வெளி மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 1/2 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3/4 கப்பு தண்ணியும் சேர்த்துட்டு கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. தோசை மாவை விட கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஏற்கனவே உருட்டி வச்சுருக்கோம்ல உருண்டை, அதிலிருந்து 3 உருண்டை இந்த மாதிரி கையில் எடுத்துட்டு அதை அப்படியே கொண்டு போய் அரிசி மாவில் முக்கி எடுத்துடுங்க. எல்லா உருண்டையிலையுமே மாவு படுற மாதிரி நல்லா முக்கிட்டு அதிலிருந்து எக்ஸ்ட்ரா வடிகிற மாவை இந்த மாதிரி பாத்திரத்தில் தடவிட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு சூடான எண்ணெயில் சேர்த்துடுங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு சேர்த்துக்கோங்க. இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் பொரிச்சு எடுக்கணும். எண்ணெயில் போட்டதுமே கரண்டி வச்சு கலந்து விடக்கூடாது. லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு லைட்டாக மொறுமொறுன்னு வந்த மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜ் வந்ததுக்கு அப்புறமா திருப்பி போடுங்க. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது. இது மாதிரி எல்லோவாக இருக்கும்போதே திருப்பி போட்டுக்கோங்க. பொரியறதுக்கு முன்னாடியே திருப்பி போட்டிங்கன்னா அது நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால இந்த உருண்டைகள் பிரிஞ்சு வந்துடும். அதனால கொஞ்சம் நேரம் பொரிய விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. லைட்டாக இந்த மாதிரி பொரிஞ்சிட்டு அந்த சலசலப்பு கொஞ்சத்துக்கு கொஞ்சம் அடங்கினதுக்கு அப்புறமா எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது போல் லைட்டாக செவந்து எல்லோ கலரில் இருக்கணும். அதே நேரத்தில் மொறுமொறுப்பாகவும் இருக்கணும். இந்த ஸ்டேஜ் வந்ததும் எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துட்டு எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறமா வேறொரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. ரொம்ப கருக விட்டுடக்கூடாது. கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும். இது போல் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துட்டு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. இது போலவே மீதி இருக்கிற எல்லா உருண்டைகளையும் மாவில் முக்கிட்டு எண்ணெயில் சேர்த்து மிதமான தீயில வச்சு லைட்டாக செவந்து வர வரைக்கும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். மாவு உருட்டுறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் டைம் அதிகமாக எடுக்கும். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு வச்சு நீங்கள் உருட்டி எடுத்தீங்கன்னா டைம் பாஸ் ஆகிறதே தெரியாது, நல்லா ஜாலியாக இருக்கும். அவ்வளோதாங்க. இப்போ நான் எல்லா முந்திரி கொத்தையுமே பொரிச்சு எடுத்தாச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது நம்மளோட ட்ரெடிஷ்னல் ரெசிபி தான். இந்த தீபாவளிக்கு இந்த முந்திரி கொத்தை எல்லா வீட்லேயுமே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். ட்ரெடிஷ்னல் மெத்தடில் செய்கிறதா இருந்தால் சிறுபயிரை செவக்க வறுத்துட்டு திரியலில் போட்டு அந்த சிறுபயிரோட தோல் எல்லாத்தையுமே எடுத்துட்டு அதுக்கப்புறமா பவுட்ராக்கி அதுக்கப்புறமா தான் செய்வாங்க. அது கொஞ்சம் லெந்தி ப்ராசஸ். இது ரொம்ப ஈஸியான மெத்தட். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அவ்வளோதாங்க. இந்த முந்திரி கொத்து ரெசிபி உங்கள் எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட தக்ஷண தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.